ஃப்ரெண்ட்ஸ், எங்க பாப்பாவோட போட்டோவை பார்த்தீங்களா? இதுதான் அவளுடைய பர்த்டே ட்ரெஸ். எப்படி இருக்கு? இந்த ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணதுக்காண்டி நாங்கள் போனோம். வள்ளியூர் அசோகால தம்பிக்கு ட்ரெஸ்ஸை பார்த்தாச்சு. அம்மாவும் நானும் உட்காந்துருந்தோம். சரி, நைட் ஆயிடுச்சு, எப்படா விடியும் விடியும் உட்காந்துட்டே இருந்தோம். இதை பார்த்தீங்களா, நான் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தேன்னு. இதுதான் என்னுடைய சின்ன பிள்ளைங்க ஃபோட்டோ. இது பாருங்க, எங்கள் அண்ணன் எனக்காண்டி கண்ணாடி வச்சிருக்கான். என் ட்ரெஸ் எப்படி இருக்கு? பொங்கலுக்கு போட்டிருந்த ட்ரெஸ். என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம் பாருங்க, இதுதான் என்னோட ஸ்கூல் யூனிஃபார்ம். இது என்னோட டியூஷன் போகிறக்காண்டி நான் மாற்றின ட்ரெஸ். எங்கள் அண்ணனுக்கு நான் போன பர்த்டேக்கு கேக் விட்டுனேன். எனக்கு எங்கள் அப்பா சைக்கிள் கிஃப்ட் எடுத்து கொடுத்தாங்க. இந்த போஸ்ட்ல நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா என்னோட இந்த ட்ரெஸ்? இது எந்த இடம்னு தெரியுமா உங்களுக்கு? என்னுடைய பிளாக் அண்ட் பிளாக் ட்ரெஸ் எப்படி? இது எந்த ஏரியான்னு தெரியலையா? நம்ம திருநெல்வேலி தாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல நின்று எடுத்தோம். இது எப்படி இருக்கு என்னுடைய ஸ்மைல்? ஹாய், என்னுடைய பட்டு பாவாடை எப்படி இருக்கு? இது இங்க தோட்டத்துக்கு போயிருந்தோமா, அப்போ எடுத்த போட்டோ இது. என்னுடைய ஸ்டாண்டிங் எப்படி? இது நானும் எங்க அண்ணனும் ட்ரெயின்ல பண்ண சேட்டை. என்னோட கியூட் எப்படி இருக்கு ட்ரெஸ்? இந்த செம்பருத்தி ரொம்ப அழகா இருக்குல்ல? அம்மா கூட ட்ரெயினுக்கு போகக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ட்ரெயின் வந்தாச்சு, ட்ரெயின்ல ஏற போறோம். நீங்களும் ட்ரெயின்ல போனானுங்க இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சரி சரி, ட்ரெயின் வந்துட்டு ஏறலாம். ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டு தென்னை மரத்தை பாருங்க, அழகா இருக்குல்ல தேங்காய்? கேட்டெல்லாம் தெரிஞ்சது மாமரம் தென்னை மரம்னு மரத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நாய்கள் நிறைய. குட்டி நாய்கள்னாலே சந்தோஷம் தானே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். 5 குட்டி நாய்கள் எப்படி ஓடிட்டு இருக்கு பாருங்களேன். ஐயோ ஐயோ, தூக்க ஆசையா இருந்துச்சு. இங்க பாருங்களேன், 2 எண்ணெய் எப்படி விளையாடிட்டு இருக்குன்னு. இங்க ஒண்ணு பாருங்க, செடியை நுழைச்சிக்கிட்டு போகுது. எப்படி பார்க்குது பாருங்க. சாயந்தரம் 5:30 மணி. மலையை பார்த்தீங்களா? வள்ளியூர்ல இருக்கு எங்க புத்தமலை. பௌர்ணமிக்கு கிரிவலம் சுற்றுவாங்க இந்த மலையை. அருமையா இருக்கும். வானத்தை பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. மேகம் திறந்து இருக்குதா, மலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த மேகம் கருக்க மழை வர மாதிரி இருக்கிற அந்த கிளைமேட் எவ்வளோ அழகா இருந்தது தெரியுமா? நாங்களாம் அதை பார்த்து என்ஜாய் பண்ணோம். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களா? இந்த மரம் செடி இந்த மலை எல்லாம் பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு. மழை லைட்டாக நிரம்பி வந்த தண்ணியில் நான் எப்படி விளையாண்டுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? டேங்க் நிரம்பி தண்ணி வந்துச்சா, அதில் நின்று விளையாண்டுட்டு இருக்கேன். இதோ பாருங்க அந்த டேங்கு. பாருங்க மக்களே, செலக்ஷன் பண்றா 2 மணி நேரம் உட்காந்துருக்கேன் போங்க. கால் வலிக்குன்னு உட்காந்துட்டா பாப்பா. எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அதான் உட்காந்துட்டேன். அக்கா எடுத்தாச்சா? சூப்பரா இருக்குக்கா, இது எடுங்கன்னு சொன்னேன். அக்கா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்க. இது என்னோட ட்ரெஸ் செலக்ஷன் பண்ண வந்தோம். எப்படி இருக்கு இந்த ட்ரெஸ்? இது எப்படி இருக்கு, இது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. மாற்றி மாற்றி வச்சு பார்த்து இந்த கலர் இருக்கு பாரு. ஒரு வழியா ஏதாவது ட்ரெஸ் செலக்ஷன் பண்ணாமே. அந்த இது
இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸை வச்சு பார்க்கலாமா அப்படின்னு வச்சு பார்த்தோம். அதை வச்சு பாரு வை அதான் அதை வச்சு பாருங்க. பாருங்க இந்த ட்ரெஸ் இது அழகா இருந்துச்சு, ஆனால் எனக்கு குட்டியா இருந்துச்சு. அதனால இது வேண்டாம்னு வச்சோம். என்கிட்ட பாருங்க எத்தனை பசங்க அங்கே இன்னும் ட்ரெஸ்ஸை பார்த்ததுக்கு ஓடுறாங்கன்னு. ஒரு குட்டி பாப்பா பாருங்க எப்படி ட்ரெஸ் எடுத்து வருவாங்க. இங்க பாருங்க இதாங்க வள்ளியூர் அசோகா. வாங்க நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலாம். நல்லா இருக்கும், கலெக்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் நிறைய ட்ரெஸ் இருக்கு. நாங்கள் எப்போ எங்கள் பெரியம்மாவூருக்கு போனாலும் வள்ளியூரில் ட்ரெஸ் எடுக்காமல் வரமாட்டோம். அதுவும் அசோகாவில் பார்த்தீங்களா, அங்கே கூலிங் கிளாஸ் நிறைய இருந்ததா, அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ். குட்டியா இருக்கா, எவ்வளோ அழகா இருக்கு. எங்கள் தம்பிக்காண்டி பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் அங்கே இருக்க இந்த பட்டு பாவாடை இதெல்லாம் பார்த்தேன், அழகா இருக்கு அப்படின்னு. பேபி செக்ஷன் அசோகா கடைனாலே அசோகா கடை தான். பார்த்தீங்களா, தீபாவளி சேல்ஸுக்காண்டி நிறைய அசோகாவில் கலெக்ஷன் இருந்தது. பார்த்தீங்களா, இதில் நிறைய பட்டு டிசைன் டிசைனாக இருக்கும். விளம்பரம் அங்கே போனாலே எதை வாங்க எதை எடுக்குன்னே தெரியாது. அவ்வளோ மாடல்ஸ், அவ்வளோ கலெக்ஷன், அவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். பாப்பா இதுகிட்ட நெல்லு போக மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி